ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம் ஊக்கம் ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் இந்த நிகழ்ச்சிக்காக நாம் இப்போ வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஈச்சனாரி. ஈச்சனாரியில் ஒரு சின்னதாக உணவகம் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய மயிலாத்தம்மா அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். அவங்களுடைய அந்த உணவகத்தில் என்ன மாதிரியான கணக்கு வழக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்களுடைய வரவு செலவு கணக்கெல்லாம் சரியாக முறையாக பார்க்குறாங்களா, இவங்களுக்கு இதில் என்ன மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்குது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் அவங்களோட இந்த நிகழ்ச்சி நம்ம இன்றைக்கி பகிர்ந்துக்க போகிறோம். வணக்கம்மா. உங்களுடைய இப்போ இந்த ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறீங்க இல்லைங்களா, இதை வந்து நீங்கள் எவ்வளோ நாளாக நடத்திட்டு இருக்கிறீங்க? நாங்கள் 20 வருஷம் வச்சுருக்குறோம். 20 வருஷமாக வச்சுட்ருக்கிறீங்க இல்லைங்களா? 20 வருஷம் இந்த ஹோட்டலை ஆரம்பிக்கும் போது என்ன மாதிரி ஆரம்பிச்சிங்க, இப்போ இதனுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். நாங்கள் 20 வருஷத்துக்கு முன்னே 1 கிலோ அரிசி வாங்கி எல்லாம் ரோட்டில் கடை வச்சுருந்தோம். அப்புறம் அப்படியே சம்பாரித்து இடம் வாங்கி கடை கட்டி அப்புறம் இப்போ கடன் இடத்துல இப்போ கடை நிறைய ஆயிடுச்சு. இப்போ அளவாக தான் செய்கிறோம். பரவாயில்ல. அதாவது இப்போது வந்து ரோட்டில் வச்சுருந்தீங்க, இப்போ வந்து கடையாக வச்சுருக்கிறீங்க. அதுக்கு வந்து அந்த ரோட்டில் இருந்து வியாபாரம் இல்லை, ரோட்டில் இருந்து வியாபாரம் இல்லை, இப்போ கொஞ்சம் கம்மியாயிருச்சு. ஆனால் வந்து அப்போ நல்லா வியாபாரம் இருந்துச்சு, அதை வச்சு தான் இப்போ இந்த அளவுக்கு வந்து ஒரு முன்னேற்றத்துக்கு வந்துருக்குது இல்லைங்களா? ஸோ அப்போ எப்படி நீங்கள் உங்களுடைய தினசரி வரவு செலவை பார்த்தீங்க, இப்போ எப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்க? அப்போது மாத கணக்கில் வாங்கி தான் வச்சு பார்த்தோம். இப்போ அப்படித்தான் வச்சு பார்க்குறோம். தினமெல்லாம் வைக்கிறது கிடையாது. மாத கணக்கில் வாங்கி வச்சுக்கிட்டு அதை எடுத்து சமைச்சிக்கிட்டு இருப்பீங்க. அப்புறம் வாங்கினேன், அப்புறம் கொடுத்தா அப்புறம் எடுத்து வச்சுக்கிறது தான். இது நம்மளுக்கு ஒரு ஆள் கூலி எவ்வளோ போகுதோ அந்த அளவுக்கு நிற்கி. இப்போ தினந்தோறுமெல்லாம் வந்து தினம் எவ்வளோ வாங்குறீங்க அந்த மாதிரி எந்த ஒரு அதெல்லாம் கிடையாது, பண்ணுறது கிடையாது. மாதத்துக்கு வாங்கி வச்சுருக்கீங்க. அது வந்து மாதம் ஒருக்கா வந்து நீங்கள் கணக்கு வழக்கு பார்ப்பீங்களா? பார்ப்போம். 10,000க்கு வாங்கிட்டு வருவோம். அது போக ஒரு 2, 3, 5 அதுகள் நிற்கி அதை வச்சு நாங்கள் ஒரு சீட்டு நாட்டு போட்டு எல்லாம் செஞ்சோம். டெய்லி கணக்கு பார்க்குறதெல்லாம் கிடையாது. கணக்கெல்லாம் பார்ப்போம். சரிங்க. இதில் வந்து அதில் வந்து எப்படி நீங்கள் வந்து லாபம் எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க, எவ்வளோ வாங்கணும், என்ன செலவாச்சு அப்படின்றது? அது வர செலவு வருவோம், செலவு வரும். அப்புறம் 2வது எல்லாம் வாங்கிட்டு வந்த பிறகு இவ்வளவு இருக்குதுன்னு அதை வச்சு ஒரு சீட்டு நாட்டு போட்டு இடம் வாங்கி கடை கட்டினது தான். ஒரு தோராய கணக்கு தான் உங்களுக்கு வந்து இவ்வளோ வாங்கியிருக்கிறோம், இவ்வளோ செலவு ஆகிருக்கு அப்படின்றதெல்லாம் ஒரு தோராய கணக்கு தான் இல்லைங்களா? ஆமாம், இவ்வளவுதான் நிற்கன்னு சொல்ல முடியாது வியாபாரத்தில். ஏன்னா நீங்கள் எழுதி வச்சுலாம் கணக்கு பார்க்க அதெல்லாம் கிடையாது. எழுத படிக்கிற அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இருக்கிறத வச்சு நாங்கள் செஞ்சுக்குவோம். சரிங்களா? இப்போ நீங்கள் தினம் வந்து உங்களுடைய வரவு செலவு பார்த்துருந்தா இன்னும் வந்து நல்ல வருமானம். அப்படி எல்லாம் கிடையாது. இங்கே யாரும் செலவு பண்ண மாட்டாங்க. எடுத்து நானும் இங்கே உள்ளதாக இருப்போம், 2 பேரும் பார்த்துக்குவோம், பிடிச்சிக்குவோம். யாரும் காசெல்லாம் எடுத்து செலவு பண்ண மாட்டாங்க. சரிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹோட்டலுக்கு வந்து ஒரு நாளைக்கு எத்தனை கஸ்டமர் வருவாங்க தோராயமாக? அதாவது ஆவரேஜ் இப்போ ஏதோ ஒரு 50 பேர் 60 பேர் இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம கம்மியாயிருச்சு. கடை நிறைய 30 பேர் 20 பேர் இப்படித்தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ வந்து இந்த ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு நாளைக்கு ஒரு 15 கஸ்டமர் வராங்கன்னு வச்சுங்க. அவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருமே வந்து ஒவ்வொரு ஐட்டம் சாப்பிடுவாங்க. இந்த கணக்கு வழக்கு வந்து அவங்களுக்கு அந்த ஒவ்வொருத்தருக்குமான என்ன நம்ம பரிமாறணும், எவ்வளோ வச்சுருக்கோம், அவங்க எவ்வளோக்கு சாப்பிட்ருக்குறாங்க அப்படின்றதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கிட்டு எப்படி வாங்குறீங்க? அதெல்லாம் அப்படியெல்லாம் வயிறு நிறைய போடுவோம், சாப்பிடுவாங்க. வேண்டான்னா விட்டுருவோம். அப்போ 50 அண்ணா 50, 30 அண்ணா 30 எப்படி அவி சாப்பிட்றாங்களோ அப்படி வாங்கிக்குவோம். இப்போ இல்லை, அதாவது ஒரு 10 பேர் ஒட்டுக்காக சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. எந்த டேபிளுக்கு என்ன வச்சோம் அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் நினப்பு இருக்குது. அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. யார் என்ன சாப்பிட்டாங்கனாலும் சொல்லிடுவோம். கரெக்டாக வச்சுக்கோங்க. என்ன வச்சாலும் அதுக்கேற்ற மாதிரி அதெல்லாம் சொல்லிடுவோம். அது வாயிலேயே சொல்லிடுவோம். எழுத கிடையாது. எல்லாம் மனக்கணக்கு தான் பண்ணிக்குவீங்க. சரிங்களா? அந்த மாதிரியான இது பண்ணுறதுல ஏதாவது இழப்பு வர்றதுக்கு ஏதாவது அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் விட மாட்டோம்.
சரிங்க சரிங்க. அதான் காசு இல்லையான்னா சரி போ நாளைக்கு ஒன்று அது கொண்டாடுந்தா சொல்லவும் இல்லாமல் ஏமாந்தெல்லாம் போகாது. சரிங்க. இப்போ இதே வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளுக்குமான அந்த கணக்கு வழக்கு எழுதி வச்சு பார்த்தீங்கன்னா நாம் எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோம், எவ்வளோ வேஸ்ட்டெல்லாம் ஆகாது. வேஸ்ட்டெல்லாம் பண்ண மாட்டேனாங்க. தான் பக்கத்துலேயே இருந்து வேணுமாங்கிறது அப்பப்போ கேஸ் பற்ற வச்சு செஞ்சுக்குவோம், அளவாக போட்டுக்குவோம். இருந்தால் மீதி இருந்தால் நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுக்குவோம் மத்தியானத்தில். அதில் வேஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் அதனால் இதில் அந்த வேஸ்ட்டுன்ற பேச்சு கிடையாது. சின்ன கடையிலெல்லாம் வேஸ்ட் பண்ணுறது கொடுக்க மாட்டாங்க, அப்படி நிறையாவும் செய்ய மாட்டாங்க. லாபமும் நம்மளுக்கு அளவாக கிடைக்கும். கிடைக்கலைன்னாலும் நம்மளுக்கு அளவாக கிடைக்கும். நட்டம் ஆகாது. நட்டம் ஆகாது இல்லைங்களா? நட்டமே வர்றதில்லை. சரி, எங்களுக்கு வரல, மற்றவங்களுக்கு எப்படியோ தெரியல. சரி சரி சரிங்க, பரவாயில்ல, நல்லது. இப்போ இதை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், நல்ல அந்த கடை இன்னும் மேம்படுத்தணும் அப்படின்னா இன்னும் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்ற விஷயங்கள் பற்றி ஏதாவது யோசிச்சிங்களா? யோசிச்சுட்டு இருக்கிறோம். டீ பஜ்ஜி போண்டா எல்லாம் போடலான்ட்டு இருக்கிறோம். முன்னால் எல்லாம் சோவு பண்ணணும். எங்களுக்கு கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லாமல் ஒன்றும் பண்ணாமல் விட்டுருக்குறோம். இன்னொரு 2 மாதம் கழிச்சு அதை செய்யலான்ட்டு இருக்கிறோம். சரி, நல்லது நல்லதுங்க. இப்போ வந்து இதுவே வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளுக்கான வரவு செலவு கணக்கை உங்களுக்கு ஒரு எழுதி வச்சு நீங்கள் கணக்கு பார்த்து பண்ணீங்க அப்படின்னா இன்னும் வந்து என்னென்னலாம் நம்ம தவிர்க்கலாம், எதையெல்லாம் இன்னும் நம்ம சேர்த்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா? ஐடியாவை அப்படியெல்லாம் இல்லை, நம்ம தோணி செய்கிறது தான். இப்போ ஆள் வச்சுருந்தா அவன் சொல்லுவான் அதை செய்யணும் இதை செய்யணும்னு. நம்ம அது ஆளெல்லாம் கிடையாது. நம்ம சொந்த ஆள் தான், சொந்த கடை தான். நம்ம வேணுமங்கிறத செஞ்சுக்கலாம், வேணுமங்கிறத அந்த இருக்கிறத வச்சு ஆட்டு போவாங்க. சரிங்க. இப்போ வந்து இதே பார்த்தீங்கன்னா உங்களுடைய உழைப்பெல்லாம் அதில் இருக்குது இல்லைங்களா? இந்த ஹோட்டலுடைய இதில் வந்து ஆட்களுடைய கூலி இருக்குது, ப்ளஸ் வந்து இடத்துக்கான வாடகைன்னு ஒரு இது இருக்குது, கரண்ட்டு பில்லு இருக்குது, அது போக வந்து மற்ற இதர செலவுகள் போக்குவரத்துக்கான அந்த இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் முறையாக கழிச்சிட்டு தான் நீங்கள் வந்து அந்த அதெல்லாம் கழிக்கணும். அதெல்லாம் கழிச்சது போக எல்லாம் நம்மளுக்கு இதை 10 300 200 ஒரு நாளைக்கு 200 ரூபா நிற்கும், 100 ரூபா நிற்கும், ஒரு 300 நிற்கும். அதெல்லாம் சொல்ல முடியாத வியாபாரத்தில். அதாவது இதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக அந்த எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தான் நீங்கள் கணக்கு பண்ணி தான் சொல்லுவோம். அதெல்லாம் கரெக்டாக. இப்போ இந்த மாதிரி கணக்கு பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது சிக்கல்கள்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எந்த பாதிப்பும் கிடையாது. ஹோட்டல் கடையில் யாருக்குமே பாதிப்பு வராது. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா சரியாக செஞ்சோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்கு. ஆமாம், ஓடும். இந்த உணவு மிச்சமாகாமல் பார்த்துக்கிறதுக்கு என்ன ஆள் பக்கத்துலேயே இருந்து அப்பப்போ பொங்கி கொடுக்கணும். சரிங்களா? சரிங்க. இப்போ வந்து எப்படின்னா இதையே வந்து இந்த லெவலில் இருந்து உங்களுடைய இந்த சின்ன ஹோட்டல் கடையை இன்னும் ஒரு பெரிய லெவலுக்கு பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான கணக்கு வழக்கெல்லாம் பண்ணலாம்? எவ்வளோ ஆள் போடலாம், அதுங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கலாம், எவ்வளோக்கு ஒரு நாளைக்கு வந்து இந்த ஆவரேஜாக இவ்வளோ இத்தனை கஸ்டமர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ சமைச்சு இது பண்ணால் அது மிச்சமாகாமல் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும், இந்த நம்ம வேலை செய்கிற ஆட்களுக்கு எவ்வளோ சம்பளம், இந்த மாதிரியான சின்ன சின்ன கணக்கெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் வந்து இந்த அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருக்கு, அது வந்து நம்ம ஆள் போட்டு செஞ்சாதான் அந்த நேரத்துக்கு நம்ம பக்கம் இருந்து என்னென்ன வேணும் என்னென்ன செய்யணும்னு அந்த ஆட்கள் சொன்னால் இந்த ஆளுக்கு வந்து செஞ்சு பிடிச்சா அது என்னன்னு தெரியும். நம்ம வந்து இப்போ நம்மளே செய்கிறவாச்சு அதெல்லாம் கணக்கு போட முடியாது. இப்போ அதுக்கு தான் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் செய்யலாம், என்ன மாதிரியெல்லாம் விஷயங்கள் வந்து நீங்கள் கணக்கு வழக்கில் வந்து கிளியராக இருந்தீங்க அப்படின்னா அது கரெக்டாக போகும் அப்படின்றத சின்ன ஒரு கணக்கு அதை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் நம்ம கணித ஆசிரியை அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து உங்களுக்கு நீங்கள் இந்த லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உங்களுடைய ஹோட்டல் கடையை என்ன மாதிரியான கணக்கு வழக்குகள்லாம் நீங்கள் வந்து தினந்தோறும் ஃபாலோ பண்ணணும், கடைபிடிக்கணும் அப்படின்ற விஷயத்தை வந்து உங்களுக்கு அழகாக சொல்லி தருவாங்க. சரிங்களா? சரிங்க, ஒரு எடுத்துக்காட்டை நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கடை முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ ஒரு கிலோ அரிசி போட்டோன்னு சொன்னீங்க. 1 கிலோ அரிசி போட்டு உங்களோட கடையை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னீங்க. அந்த அப்போ வந்து 1 கிலோ அரிசினோட விலை எவ்வளோ இருந்துச்சுங்க? கம்மி தான். எவ்வளோ இருந்துச்சுங்க? 20 ரூபாயே 23 ரூபாயே இருந்தது. 23 ரூபா அப்படிட்டே இருந்தது. 600 ரூபா மூட்டையாண்ணா எவ்வளோ ஆச்சு? எவ்வளோ கிலோ? 75 கிலோ. 600 ரூபாய்க்கு 600 ரூபாய்க்கு ஒரு சிப் அரிசி எடுப்பீங்க. ஒரு 75 கிலோ. ஓ, அப்பவே வந்து ஒரு மூட்டை 8 ரூபா வருதுங்க. 1 கிலோ வந்து 8 ரூபா வருது. அப்ப வந்து 1 கிலோட அரிசியோட விலை அந்த காலத்துல 8 ரூபாய் இருந்தது. அப்புறம் எல்லாம் விலை ஏறிடுச்சு. சரி சரிங்க. 1500 ரூபாய். சரிங்க. 2300 ரூபாய்க்கு வந்து நிக்குது. 2300 ரூபாய்க்கு வந்து நிக்குது. ஓகேங்க. அப்ப வந்து நீங்க ஒரு சிப் அரிசி எடுத்தீங்கன்னா அது எத்தனை நாளைக்கு வருங்க? அப்பெல்லாம் சீக்கிரம் தீர்ந்து போகும். தீந்துரும்.
இப்போ வந்து தீராது. சரிங்க. ஒரு நாளைக்கு அந்த காலத்துல நீங்க எப்போ 5 கிலோ 6 கிலோ ஓடுவோம். ஒரு நாளைக்கு 5 கிலோ 6 கிலோ போடுவீங்க? ஓடுவோம். சரிங்க. ஒரே நைட்டு கடை தான் ஒரு நேரம் தான் வச்சுட்டு இருந்தோம். நைட் டிஃபன் மட்டும் தீர்ந்து போகும். சரிங்க. இப்போ வந்து 2 நேரம் வச்சு உப்பு ஒரு நேரம் ஆயிட்டு உப்புல 1 கிலோ தான் போடுறோம். சரிங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு 75 கிலோ வந்து 600 ரூபாய்ன்னு சொன்னீங்க. அப்படின்னா 1 கிலோ அரிசி பாத்தீங்கன்னா 600 75 கிலோனா 1 கிலோவுக்கு 8 ரூபா வருதுங்க. அப்படித்தாங்க, 1 கிலோவுக்கு 8 ரூபா வருது. அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு கிலோ போடுறீங்க? 5 கிலோ போடுறீங்க. ஸோ அதனால 4 கிலோ 5 கிலோ. சரி. அப்படி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ அரிசிக்கு மட்டும் எவ்வளவு செலவு பண்றீங்க? 8 40 ரூபா அரிசிக்கு மட்டும் செலவு பண்றீங்க. இது போக என்ன செலவு இருக்கும்? அது போக கார சட்னி வாங்கணும், அதுக்கு தேங்காய் வாங்கணும், சரிங்க, கொத்தமல்லி தழை வாங்கணும், தக்காளி வாங்கணும், பருப்பு வாங்கணும், பச்சை மிளகா வாங்கணும். அப்பெல்லாம் அது டெய்லி வாங்குவீங்களா? இல்ல, அப்பவும் ஒன்னாத்தான் வாங்கி. எவ்வளவு வாங்குவீங்க? 1 கிலோ வாங்கி வச்சுக்கோ, 10 நாளைக்கு ஆகிற மாதிரி. சரிங்க. எவ்வளவு வரும் அப்ப அந்த ரேட்டு? சும்மா கடைக்கு போயிருப்பீங்களா? அது கடையில தான், டவுன்ல தான் வாங்குறது, இங்கெல்லாம் போக மாட்டோம். சரிங்க. எத்தனை ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க அப்போ தோராயமா சொல்லுங்களா? எல்லாம் ஒரு மொத்தமா ஒரு நாளைக்கு செலவு எவ்வளவு? ஆமா ஆமா, அது ஒரு 50 ரூபாய் 60 ரூபாய் ஆகும். 50 ரூபா 60 ரூபாய் ஆகும். 100 ரூபாய் ஆகுமான்னு வச்சுக்காவே. சரிங்க. அது போக 100 ரூபாய் ஆகும். தேங்காய் கொத்தமல்லி தழை அது இதுன்னு போக ஒரு 100 ரூபாய் ஆகும். அப்ப கம்மிதான். சரிங்க. இப்போ வந்து அரிசி ஒரு 40 ரூபாய்க்கு போடுறீங்க, மத்த இதர செலவுன்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபாய்க்கு போடுறீங்க. ஒரு நாளைக்கு மட்டும் நீங்க வந்து எவ்வளவு போடுறீங்க? 140 ரூபாய் போடுறீங்க. சரி, 140 ரூபாய்க்கு போட்டா எத்தனை கஸ்டமர் அப்ப சாப்பிடலாம்? 5 கிலோ அரிசி போட்டாங்க. அது வந்து சொல்ல முடியாது, இருக்கு மட்டும் இல்லைங்க. உங்களுக்கு தெரியல 5 கிலோக்கு வந்து எத்தனை பேர் சாப்பிடலாங்க? எத்தனை பேர் சாப்பிடலாங்கறியா? அது இத்தனை பேர் தான் சாப்பிடறான்னு சொல்ல முடியாது வியாபாரத்துல. ஒருத்தர் 4 சாப்பிடுவாங்க, ஒருத்தர் 5 சாப்பிடுவாங்க, ஒருத்தர் 8 இட்லி சாப்பிடுவாங்க. அப்பெல்லாம் 1 ரூபா தான் இட்லி. அப்படிங்களா? சரிங்க. அப்படின்னா 140 ரூபாய் நீங்க போடுறீங்கன்னா எத்தனை ரூபா உங்களுக்கு லாபம் கிடைக்கும்? ஒரு 300 ரூபாய்க்கு விற்போம், 350க்கு விற்போம். அது சமயம் போல ஒரு சின்னதா ஊத்துவோம், பெருசா ஊத்துவோம், ஒரு மாவு தந்துவோம், நிறைய ஆளுக்கு வந்தா கொஞ்சம் கம்மியா ஊத்துவோம். அது வியாபாரத்துல வந்து சொல்லவே முடியாது. ஆனா 350 ரூபாய்க்கு அந்த அன்னைக்கு வியாபாரம் ஆகும். ஓகேங்க. அந்த அன்னைக்கு 350 ரூபாய்க்கு வியாபாரம் ஆச்சுன்னா நீங்க 140 ரூபா வந்து போட்டிருக்கிறீங்க, உங்களுக்கு 380 ரூபா வந்து வியாபாரம் ஆகுது. கேஸ் வேணும், கேஸ் வேணும். சரிங்க. அப்படின்னா உங்களுக்கு லாபம் எத்தனையா இருக்கும்? 140 ரூபா போக 350 ரூபா வித்துருக்கீங்க. 50 ரூபாய் கேஸ் போடு. சரிங்க. 200 ரூபாய் 150 ரூபாய் இப்ப நிக்கி. ஒரு நாளைக்கு 200 ரூபா 150 ரூபா, அதாவது 200 ரூபா வந்து உங்களோட கொள்முதலா இருந்துச்சு, போட்டிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டா இருந்துச்சுன்னா 350 ரூபா நீங்க வியாபாரமா இருந்துச்சுன்னா, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து உங்களோட வியாபாரத்தை கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மீதி இருக்கிறத வந்து உங்களோட லாபமா இருக்கும். அதாவது ஒரு நாளைக்கு ஆவரேஜா 180 ரூபா நிற்கும். 200 ரூபா போக 180 ரூபா நிற்கும். சரி, இப்போ வந்து எத்தனை ரூபா போட்டிருக்கீங்க? இப்ப வந்து வியாபாரமே இல்ல. சரிங்க. இந்த 2 மாசமா சரிங்க சுத்தமாவே வியாபாரம் இல்லை. சரி சரிங்க. ஒரு கிலோ அரிசி போட்டாலே தேர்றது இல்லை. 1 கிலோ அரிசி போட்டாலே தேர்றது இல்லைங்க. கடை நிறைய ஆயிடுச்சு. நாங்க வீட்டுக்கு செய்யறது வித்து போட்டு நாங்க சாப்பிடுறோம். அப்படி செஞ்சுட்டு இருக்கீங்க. சரிங்க. உங்களோட கடை நீங்க அப்படியே சொன்னீங்க பஜ்ஜி டீ அது மாதிரி வைக்கலாம்னு சொன்னீங்க. அதுக்கு வந்து எவ்வளவு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க போடணும்? முதலீடு எவ்வளவு போடணும்? அதுக்கு வந்து செஞ்சு பார்த்தா தான் தெரியும். அப்படிங்களா? இல்ல உங்களுக்கு தெரியும்ல இத்தனை போட்டா ஜனம் எப்படி வர்றாங்களோ அதை பொறுத்தளவு தான் போட்டுக்கணும். ஆமாங்க. ஒரு நாளைக்கு 5 காய்கறி 2 காய்கறி 1 காயில் நின்னா பஜ்ஜி மாவு எவ்வளவு தீரம் போட்டு பார்த்தாதான் அதோட இது தெரியும். சரிங்க. இப்ப வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை ரூபா வருது வியாபாரம் மட்டும் தோராயமா? இப்ப என்ன 500 ரூபா நிக்குதுங்க. சரிங்க. சப்போஸ் டீ கடை நீங்க ஒன்று ஸ்டார்ட் பண்றீங்க, ஒரு டீ வந்து வாங்குறீங்க, முதல்ல ஒரு 1 லிட்டர் பால்ல ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? இந்த 500 ரூபாய் விட்டுலாம். இந்த 500 ரூபாய் எப்பவும் போல நமக்கு வர்ற கஸ்டமர் வரட்டும். ஒரு 1 லிட்டர் பால் வாங்கி முதல்ல ஒரு டீ கடை ஸ்டார்ட் பண்றீங்க. 1 லிட்டர் பால் எவ்வளவு வருங்க தெரியுங்களா? 1 லிட்டர் பால் நாங்க குட்டிக்கு ஓடல. சரி, 1 லிட்டர் பால் தோராயமா ஒரு 40 ரூபாய் வச்சுக்கலாம். சரிங்களா? சரி, ஒரு டீ தூள் ஒரு 50 கிராம் 43 ரூபாய்ங்களா? சரிங்க. 43 ரூபாய்னு 1 லிட்டர் பால் வச்சுக்கலாம். அது போக டீ ஒரு 50 கிராம் யூஸ் பண்ணலாங்களா? அந்த அன்னைக்கு எத்தனை ரூபா வருங்க 50 கிராம் டீ தூள்? சரி, ஒரு தோராயமா ஒரு 20 ரூபாய்ன்னு போடலாம். எல்லாமே தோராயமா போடலாம். நமக்கு எவ்வளவு லாபம் வருதுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். 20 ரூபா. அது போங்க சர்க்கரைங்க. சர்க்கரை 1 கிலோ குடிக்குமல்ல 38 ரூபா வருதுங்க. 1 கிலோ வந்து 38 ரூபா. அது போக என்ன வேணும்? டீ காஃபிக்குங்க ப்ரூ காஃபி போடுவோம். ஸோ எத்தனை ரூபாய் வருங்க? 30 ரூபாய்க்கு போடலாங்களா? அது வந்து 1 லிட்டர் பாலுக்கு தான் நம்ம இத்தனை போட்டிருக்கோம். 100 கிராம் போடணும். ஒரு 30 ரூபா போடலாங்களா? தோராயமா ஒரு காஃபி தூள் ஒரு 30 ரூபாய்க்கு போடுறீங்க. சரிங்க. இதை மட்டும் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. அது போக பஜ்ஜிக்கு என்ன போடணுங்க? என்ன மாவு போடுவீங்க? எனக்கு தெரியல, அதனால நான் உங்களை கேட்குறேன். கடையில் விற்கிறதெல்லாம் என்ன பஜ்ஜி மாவுங்களா? பஜ்ஜி மாவு எவ்வளோ வருங்க ஒரு பாக்கெட்டு?
1/4 கிலோ ஒரு 15 ரூபா வருங்களா? தோராயமா நம்மளோட ஒரு ஒரு 1/2 கிலோ பஜ்ஜி மாவுக்கு வந்து ஒரு 25 ரூபா போடலாங்க. சரிங்களா? 1/4 கிலோவுக்கு ஒரு 25 ரூபா. அது போக அதுக்கு என்ன போடணும்? வெங்காயம் போடணுங்களா? கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, வெங்காயம் அதெல்லாம் கிடையாது. சரிங்க. பஜ்ஜி மாவுல வெறும் பஜ்ஜி தான், காய் போடணும், வாழைக்காய். சரிங்க. வாழைக்காய் ஒரு 10 ரூபா போடலாங்களா? சரி 10 ரூபா போடலாம். 35 ரூபா வந்து நீங்க பஜ்ஜிக்கு மட்டும் போடுறீங்க. டீ காஃபி வைக்கிறக்காக போடுறீங்க 43 ரூபா 1 லிட்டர் பால். அது போக 50 கிராம் வந்து டீ தூள் போடுறீங்க ஒரு 20 ரூபா. அப்புறம் 1 கிலோ சர்க்கரை, கண்டிப்பாக 1 கிலோ சர்க்கரை வேணும், அது 38 ரூபா. அது போக காஃபி பவுடர் சொன்னீங்க, ப்ரூ காஃபி தான் நீங்கள் பக்கா ப்ரூ காஃபி தான் போடுறேன்ட்டீங்க, அதுக்கு ஒரு 30 ரூபான்னு சொல்லிட்டீங்க. ஸோ டீ அண்ட் காஃபிக்கு மட்டும் எவ்வளோ ஆகுதுங்க? 40 கூட்டல் ஒரு 20 கூட்டல் ஒரு 38 ஒரு 30 எவ்வளோ ஆச்சுங்க? நீங்கள் கணக்கில் பிள்ளைங்களே எவ்வளோங்க? 43 ஒரு 20 ஒரு 38 63 அதாவது எவ்வளவு? 38ங்க. 38 63 95 சொல்லுங்க. 63 இது எப்படி கூட்டுவீங்க? 63 30 93 அது கூட ஒரு 8 ஒரு 8 101ங்களா? 93ங்க. அது கூட இன்னொரு 8. ஸோ 93 100 கிலோ மிச்சம் இருக்குங்க, 7 இருக்குது. அது கூட ஒன்று சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு 101. 93 கூட்டல் ஒரு 8 101 ஆச்சுங்க. அது கூட எவ்வளோ இருக்குங்க? ஒரு 30 ரூபா இருக்குது. 101 கூட்டல் 30 131. அருமையாக கணக்கு போடுறீங்க. சரிங்க. இப்போ டீ அண்ட் காஃபிக்கு மட்டும் நீங்கள் எவ்வளோ போடுறீங்க? 131 ரூபா வந்து முதலீடாக போடுறீங்க. சரிங்க. பஜ்ஜிக்கு வந்து 35 ரூபா போடுறீங்க. இது போக கேஸ் செலவுன்னு சொல்லி ஒரு 50 ரூபா போடலாமா? சரி, ஒரு 50 ரூபா போடலாம். 1 லிட்டர் பால் யூஸ் பண்ணி நம்ம டீ அண்ட் காஃபி போட்டால் எத்தனை டீ கொடுக்கலாங்க? அது ஒன்றும் தெரியாது எங்களுக்கு. சரிங்க. நான் போடலையெல்லாம். சரி, ஒரு தோராயமாக ஒரு 50 டீ போடலாங்களா? தெரியாது. ஒரு 50 டீ போடுறேன்னு வச்சுக்கலாங்க. சரிங்களா? 1 லிட்டர் பால் யூஸ் பண்ணி நம்ம டீ அண்ட் காஃபி, டீ தூள் காஃபி தூள் எல்லாம் போக ஒரு 50 டீ வைக்குன்னு வச்சுக்கலாம். 50 டீ ஒரு 50 காஃபி ரெண்டும் சேர்ந்து தோராயமாக ஒன்றுக்கு வந்து ஒரு 10 ரூபாய்ன்னு போடலாம். சரிங்களா? இல்லை, டீ காஃபி ரெண்டும் சேர்ந்து ஆவரேஜா டீயோ 8 ரூபாய்ன்னு போட்டுக்கலாங்களா? ஏன்னா 8 ரூபா வருங்க. சரிங்க. இப்போ 50 டீ ஆர் காஃபி எது விற்றா சரி 8 ரூபாய்ன்னு போட்டால் எவ்வளோ ஆச்சுங்க? எவ்வளோ ஆச்சுங்க? 50 பெருக்கல் 8. இப்போ இப்படி இருந்துச்சு என்ன பண்ணுறாங்க? 8 ரூபாய் நீங்கள் ஒரு டீ 50 பேருக்கு என்ன பண்ணணும்? 2 பெருக்கணும். அதாவது 8 5 இந்த 2 நம்பர் மட்டும் பெருக்கலாம். 8 5 40ன்னு சொல்லிட்டு 400 ரூபா வருது. நீங்கள் 131 ரூபா போட்டிங்கன்னா உங்களுக்கு எத்தனை ரூபாய்க்கு விற்குன்னா 400 ரூபாய்க்கு விற்கும். சரிங்களா? அது போக பஜ்ஜி பார்த்தீங்கன்னா 35 ரூபா நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக போடுறீங்க. பஜ்ஜி மாவும் அது போக 10 ரூபா ஏதாவது மிளகா பொடி அதுக்கு மட்டும் ஒரு 10 ரூபா போட்டு ஒரு 35 ரூபா வருது. சரிங்களா? இதில் எவ்வளோ பஜ்ஜி விற்கிங்க? 1/2 கிலோ போட்டோம்னா 1/2 கிலோ பஜ்ஜி மாவு போட்டோம்னா எவ்வளோ பஜ்ஜி வருங்க தோராயமா? ஒரு காய்க்கு ஒரு 20 காய் போடலாங்க. ஒரு காய்க்கு 10 ரூபா பழம் வாங்கணும், பெரிய பழமாக இருக்கும். ஒரு 20 பழம் போடலாங்க. ஒரு பஜ்ஜி 5 ரூபாய்ன்னு வச்சுக்கலாங்களா? சரிங்க. 5 ரூபாய்ன்னு வச்சுட்டோம்னா 20 பஜ்ஜிக்கு எவ்வளோ ஆச்சுங்க? 2 10 100 ரூபாய் ஆச்சுங்க. பஜ்ஜி அளவுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணி 35 ரூபா ஓட்டிங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா கிடைக்குது. இதில் 131 ரூபா நீங்கள் டீ அண்ட் காஃபிக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு 400 ரூபா வந்து வியாபாரம் ஆகுது. இப்போ என்ன பண்ணும்? இதில் லாபம் எடுக்கணும். சரி, மொத்தம் எவ்வளோ போட்டிருக்கீங்க? 131 அப்புறம் ஒரு 35 எவ்வளோ பார்த்தீங்கன்னா இது எப்படி கூட்டலான்னா 130யும் 30யும் கூட்டிக்கலாம். 160 ஆச்சுங்க. 1 5 கூட்டம் 166 ஆச்சு. ஸோ உங்களோட வியாபாரம் எவ்வளோ இருக்குது? 400 ஒரு 100 500 ஆச்சுங்களா? ஸோ 500 ரூபா உங்கள் வியாபாரம். உங்களோட முதலீடு பார்த்தீங்கன்னா 166 ரூபா. அதான் வந்து உங்களோட முதலீடு. சரிங்க. இப்போ எவ்வளோ போடலாங்க? ஆள் கூலி நீங்க சரிங்க ஒரு 250ங்க. நாம இப்ப என்ன 1 லிட்டர் காஃபி பால் வச்சுக்கோ. இது கால் போட முதல்ல ஆரம்பிக்கும் போது அதுக்கு நீங்களே ஒரு ஆரம்பிக்கிறீங்க. இப்போ என்னென்ன கூலி கேட்குறாங்களோ அதை தான் சொல்கிறேன் நான். சரிங்க. ஆமாம், மொத்த கூலி. இப்போ வந்து 1 லிட்டர் பால் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போ என்ன நீங்களே இப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்போ நல்ல வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஒரு ஆள் போடுவீங்க. ஆள் கூலி இந்த வியாபாரத்துக்கு ஒரு 50 ரூபா போடலாம். சின்னதாக 1 லிட்டர் பால் வச்சு போகிறோம். உங்களுக்காக ஒரு தனியாக இது ஒதுக்கிட்டோம்னா கூட உங்களுக்கு ஒரு 166 கூட்டல் ஒரு 50 போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 216 வருங்களா? ஸோ ஒரு 200 ரூபாய்ன்னு வச்சுக்கலாம். செலவு வந்து ஒரு 200 ரூபாய்ன்னு வச்சுக்கலாம். 200 ரூபாய் வச்சுட்டிங்கன்னா கூட உங்களோட லாபம் பார்த்தீங்கன்னா உங்களோட வியாபாரம் 500 ரூபா. மொத்தம் உங்கள் கையில் எவ்வளோ நிற்குன்னா 300 ரூபா நிற்கும். ஆள் கூலி நீங்கள் போட்டது டீ தூள் காஃபி தூள் பால் எல்லாம் போக ஒரு நாளைக்கு உங்களுக்கு லாபம் மட்டும் 300 ரூபா நிற்கும்.
அந்த 1 லிட்டர் பால் வாங்கினா தாராளமாக நீங்கள் 50 காஃபி போடலாம். 1 லிட்டர் பால் வச்சு தான் நான் சொன்னேன். 1 லிட்டருக்கே உங்களுக்கு 400 ரூபா வருதுன்னா கண்டிப்பாக 5 லிட்டருங்கும் போது அப்படியே 5×20 2000 உங்களுக்கு லாபம் வரும். சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கு 200 ரூபா செலவாகுதுன்னா அதுக்கு ஒரு 500 ரூபா தான் செலவாகும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 1500 ரூபா வந்து சாதாரணமாக கையில் நிற்கும். செலவே போடுங்க, ஒரு 500 ரூபாய் போட்டும் உங்களுக்கு எல்லாம் நிற்கும். அட்லீஸ்ட் ஒரு மாதம் ஒரு 1000, டெய்லி ஒரு 1000 ரூபா நிற்குங்களா? என்னதான் அது பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஆமாங்க, இல்லை வேணா ஒன்று பண்ண முடியும். சரி, அதுக்கு அவளுக்கு எல்லாமே செலவு, எல்லா செலவுகள் தான் நம்ம சரி. செலவு. லோன் எடுக்க எந்த மாதிரி சீட் போட்டிருக்கீங்க? சீட்டு போடுறேன்னு சொன்னீங்க. அந்த சீட்டு கணக்கு போஸ்ட் ஆஃபீஸ், அது எது மாதிரி சீட்டுங்க? மாதம் 2000 கட்டி, சரிங்க, 60 மாதம் கட்டி 1,70,000 சில்லற வந்தது. என்னங்க மாதம் 2000 கட்டுவீங்க, 60 மாதம் கட்டணும், அப்படி தாங்க? 60 மாதம் கட்டுவீங்க. ஸோ எவ்வளோ வருங்க? 2 12 120 ரூபா நம்ம கட்டினா 1,20,000 வந்திருக்கணும். உங்களுக்கு எல்லாம் வந்துச்சுங்க? வட்டி போடுவாங்கல்ல, சரிங்க, எல்லாம் 1,70,000 வந்தது. 1,70,000 வந்துச்சுங்களா? சில்லற எவ்வளவோ வந்தது. அது கொஞ்ச நாள் ஆச்சு எடுத்து போட்டு 50,000 வந்து உங்களுக்கு வட்டி வந்துச்சு. 50 வராது, இல்லைங்க, 60 30 சில்லற வரும். அப்படின்னா 1,20,000 நீங்க போட்டிருக்கீங்க. மாசம் 2,000 ரூபாய்ன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு 60 மாசத்துக்கு எவ்வளவு ஆச்சுங்க? 1,20,000 ஆச்சு. அப்படித்தானுங்க பாட்டி? அப்படின்னா உங்களுக்கு வட்டி உங்களுக்கு மொத்தம் எவ்வளவு தொகை வாங்குனீங்க? 1,70,000. 1,70,000 அப்படி போட்டீங்கன்னா எவ்வளவு ஆச்சுங்க? 30,000 கொடுப்பாங்க. இல்லைங்க பாட்டி, 1,20,000 தான் நீங்க போட்டிருக்கீங்க. 30,000 போட்டா 50,000 இருக்கணும். ஆமா, 50,000 வட்டி மட்டும் உங்களுக்கு 50,000 கிடைச்சிருக்கு. 1,20,000 நீங்க போட்டீங்கன்னா 60 மாசம், 60 மாசத்துக்கு உங்களுக்கு 50,000 வட்டி கிடைச்சிருக்கு. ஸோ மாசம் எவ்வளோ வட்டின்னு கேட்டிருக்கீங்களா? இப்போ அதெல்லாம் போட்டு எடுத்து நாங்கள் இந்த வீடெல்லாம் கட்டி முடிச்சாச்சு. இப்பெல்லாம் போடுறது. சரி, இப்போ இந்த சீட்டு போடுறது ஏதாவது இருக்குங்களா? சீட்டு சேர்த்திட்டு இருக்கீங்களா? பாருங்க, இப்போ நீங்க ஒரு மாசம் 2,000 போட்டீங்கன்னா 60 மாசத்துக்கு எவ்வளோ ஆச்சுங்க? ஒரு மாசத்துக்கு 2,000, 60 மாசத்துக்கு 1,20,000 ஆச்சுங்க. அதாவது 6 பெருக்கள் 2 போட்டீங்கன்னா 12, இந்த 3 0 4 0 சேர்த்தீங்கன்னா 1 10 100 1000 10,000 லட்சம், 1,20,000 வந்து உங்களோட செலுத்திய தொகை. இதுக்கு வந்து நீங்க என்ன சொல்றீங்க? மொத்தம் எவ்வளோ வாங்கிக்கிறீங்க கையில? 1,70,000 சொன்னீங்க. ஸோ எவ்வளோ ஆச்சுங்க? 1,70,000 கழித்தல் 1,20,000 போட்டிங்களுக்கு 50,000 வந்து உங்களுக்கு கையில் கிடைக்கும். ஸோ உங்களோட வட்டி தொகை மட்டும் பார்த்தீங்கன்னா 50,000. ஸோ மாதம் எப்படின்னு போடுறதுன்னா வகுத்தல் ஒரு 60 மாதம் போட்டிருக்கீங்க. ஸோ எவ்வளோ வருங்க? ஒரு மாதத்துக்கு மட்டும் உங்களுக்கு வட்டி தொகை பார்த்தீங்கன்னா மாதம் நீங்கள் உங்களோட 2,000 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு 833 ரூபா வந்து வட்டியாக கொடுக்குறாங்க. மாதம் நீங்கள் 2,000 ஓட்டிங்கன்னா 833 ரூபா வட்டியே போகிறாங்க. அதாவது இது எப்படின்னா மாதம் நீங்கள் 2,000 ஓட்டணும், இல்லை 833 ரூபா வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் சேர்றது கிடையாது. அப்படியே கொஞ்சம் தொகையாக சேர்ந்து இந்த வட்டிக்கு சேர்ந்து வட்டி வருது. இப்போ வந்து 2,000 போடுறீங்கன்னா அடுத்த மாதம் 4,000 ஓடுவீங்க, அதுக்கடுத்த மாதம் 6,000 ஆயிரும். 2 4 6 6,000 சேர்ந்து வட்டி, அதுக்கடுத்த மாதம் 833 ரூபா வட்டி வருங்களா? அந்த 833 ரூபா அது கூட உங்கள் தொகை. ஸோ வட்டிக்கு வட்டி போட்டு ஒவ்வொரு மாதமும் தொகை ஏறியறது உங்களுக்கு 50,000 வந்து உங்களுக்கு வட்டியாக வருது. சரிங்களா? ஸோ எவ்வளோ % வட்டின்னு பார்த்துருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? எத்தனை ரூபா வட்டி? போஸ்ட் ஆஃபீஸ் இப்பெல்லாம் கேட்கறது இல்லைங்க. அப்போ 8 வருஷம் ஆச்சு நாங்கள் போட்டு எடுத்து. சரிங்க, இந்த வீடு கட்டுனது எது போடுறது இல்லை. சரிங்க பாட்டி, இப்போ நான் சொன்னேன் எப்படி டீ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, டீ அண்ட் காஃபி ஸ்டால் எப்படி ஸ்டார்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன்ல. ஒரு 133 ரூபா நீங்கள் முதலீடு போட்டிங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபா வந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஒரு ஐடியா. இவ்வளோ நாள் யோசிச்சுட்டு தான் இருந்திருக்கீங்க, கண்டிப்பாக பட்ஜெட் போட்டு பார்த்துருக்க மாட்டீங்க. நாங்கள் வந்து இப்படி சொன்னங்காட்டி ஒரு கண்டிப்பாக 500 ரூபா கிடைக்குது நீங்கள் தோராயமாக நினச்சிருப்பீங்க, கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் அப்படின்னு தான் நினச்சிருப்பீங்க. ஸோ ஒரு 50 கஸ்டமர் வந்தால் கூட நமக்கு இவ்வளோ லாபம் கிடைக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கேன் இன்னைக்கு. கிடச்சிருக்கேன், பார்க்கலான்றதை கொஞ்சம் டைம் சரியில்லை. சரி போடலாம், சித்திரை மாதம் முடிஞ்சு. இல்லைங்க, நாங்கள் சொன்னால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்களுக்கு? அதெல்லாம் தெரியும். இல்லைங்க, நாங்கள் இப்போ சொல்லி இந்த கணக்கு வழக்கு நாங்கள் சொன்னோம், இதுலேருந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று புரிஞ்சுதா? சரி இப்படி பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஐடியா கிடைஞ்சுதா? பண்ணலாமன்றது இருக்கிறோம். சரிங்க, சொன்னாலும் சொல்லலையானாலும் பண்ணலான்ட்டு இருக்கிறோம். சரிங்க, அது பண்ணணும். சரிங்க, இந்த கணக்கு சொன்னோம்னா அந்த கணக்கு புரிஞ்சிருக்கு உங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து சொல்லக்கூடிய எங்களுக்கு தெரியுது நல்ல லாபம் கிடைக்கி இந்த மாதிரி செய்ய சொல்கிறாங்கன்னு அதில் பண்ணலாமான்ட்டு இருக்கிறோம். ஓகேங்க பாட்டி, ரொம்ப நன்றி. நீங்கள் ஏன்னா இந்த உங்களோட பிஸி ஷெடியூலில் எங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்து நீங்கள் சொன்னீங்க. கண்டிப்பாக நாங்கள் சொன்னது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். ரொம்ப நன்றிங்க பாட்டி. சரி, நல்லா நன்றி. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு ஈச்சனாரி பகுதியில் மயிலாத்தாள் அம்மா அவங்களோட சிறிய உணவகத்தை எப்படி ஒரு பெரிய ஹோட்டலாக மாற்றினாங்க அப்படிங்கிறதுல வாழ்க்கைக்கான தத்துவம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம்.
அதுபோல் அவங்க எப்படி கணக்கு போட்டு அவங்க பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டோம். இந்த பகுதியில் டீ ஸ்டால் அவங்க வந்து இப்போ பிஸ்னஸ் டல்லாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்காக அவங்க ஒரு டீ ஸ்டால் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுத்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டீ 8 ரூபாய்ன்னு சொல்லிட்டு 50 கஸ்டமருக்கு 400 ரூபாய் அப்படிங்கிறத சொன்னோம். அதில் பெருக்களோட முக்கியத்துவம் நமக்கு நல்லாவே தெரியுது. அது போக லாப கணக்கு போடுறதுல 500 கழித்தல் 200 300 அப்படிங்கிற பகுதியில் கழித்தலோட முக்கியத்துவம் நமக்கு நல்லாவே தெரியுது. இதே மாதிரி நம்மளோட பிஸ்னஸில் ஒவ்வொரு பகுதியிலையும் முதலீடு செய்யறதுலேருந்து சம்பளம் கொடுத்து செலவு செய்யற கணக்குலேருந்து லாபம் எடுக்கிற வரைக்கும், இதே மாதிரி நம்மளோட பிஸ்னஸில் ஒவ்வொரு பகுதியிலையும் முதலீடு செஞ்சு சம்பளம் கொடுத்து செலவு செய்கிற வரைக்கும், அதே மாதிரி லாபம் எடுக்கிற வரைக்கும் நம்ம கணக்கு பார்த்து செஞ்சோம்னா குபேரன் எங்கேயும் இல்லைங்க, உங்கள் தொழிலில் தான். நன்றி.